வந்து இது மாதிரி பார்க்கறது இல்லைன்றது. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னதான் கொடுத்தாலும் அவங்க பாவம் ஒர்க் ப்ரெஷர் இல்லாதப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களோட ஒர்க் ப்ரெஷரையும் சேர்த்து எல்லாருக்கும் இதுதானே. They have to be felt loved. That is the main important thing. ஆனா நீங்க என்ன கேட்காதீங்க, ஒர்க்கிங் விமன் மட்டும் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணிடுறாங்களா, ரொம்ப லவ் காமிக்கிறாங்களா? இல்ல சின்ன பசங்க காலேஜ் போற பசங்களுக்கு எல்லாருமே ஃபேசிங் தேர் ஓன் டிஃபிகல்ட்டி. இதுல வந்து ஜெண்டர் வேறுபாடவே கிடையாது. ஆமா, மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கும் வந்து they have to be felt loved. பட் நம்ம சொசைட்டி எல்லாம் வந்து அது சொல்லி கொடுத்தது கிடையாது. நம்ம சொசைட்டி வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து ஹஸ்பண்ட் போய் ஒரு ஆம்பளை போய் சம்பாரிச்சா போறோம், சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஈவன் தே ஆர் ஒர்க்கிங்னா கூட ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது கூட விமன் தான் பண்றாங்க. ஒர்க் பண்ணலைன்னா இன்னும் மச் மோர் ப்ரெஷர் தி பீப்புள் ஆக்சுவலி ஹேண்ட்லிங். நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வீட்டில் இருக்க ஒன்றால் இது பண்ண முடியாதா? ஸோ அவங்களுக்கு வந்து பாடி ரெஸ்ட் கேட்குதுன்னா கூட கொடுக்க முடியாமல் இருந்தே ஒரு சர்டன் டைமில் தே ஹார்மோன்ஸ் ஆர் லிட்ரலி புஷிங் தம் டு ரெஸ்ட். நான் படுத்துக்கிட்டே இருக்கனால வேலை பண்ணவே முடியல. எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் விமன் ஆர் ஃபேஸிங் அயன் டெஃபிஷியன்சி. இந்த அயன் டெஃபிஷியன்சி வரும்போது அவங்களுக்கு எழுந்த வேலை பண்ணணும்னே தோணாது. ஆனால் ஸ்டில் people வெறும் அயன் டெஃபிஷியன்சி மட்டும்தான். அயன் டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 70 to 80% ஆஃப் இந்தியன் விமன் இஸ் ஃபேஸிங் திஸ். அந்த இஷ்யூ வந்து நம்ம சொல்றதுல அவன் சும்மா படுத்துக்கிட்டே இருக்கா, வேலை பண்றதே இல்லை, அப்படி வருதே தவிர ஏன் படுத்திருக்கா, என்னது டெஃபிஷியன்சி இருக்கும் இல்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீப்புளுக்கு அவேர்னஸ் இப்போ முன்னைக்கு இப்போ நிறையவே இருக்கு. ஸ்டில் ஐ ஃபீல் லைக் தே நீட் டு லுக் இன் டு இட் மச் மோர். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தா, அவங்க என்ன எவ்வளோ பண்ணாலும் there is no recognition at all. நான் வந்து பசங்களுக்கு கிளப்பி அனுப்புகிறேன், ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் இல்லாமல் அவங்களோட துணியை வாஷ் பண்ணுறேன், இல்லை அயன் பண்ணி தரேன், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷூ பாலிஷ் போட்டு ரெடியாக வைக்கிறேன், இவ்வளோ ஹோம் மேக்கர்ஸ் பண்ணுறாங்க. டோன்ட் சே நான் வீட்டில் தான் இருக்கேன். தேர் குட் பி ஃபியூ விமன் nowadays, there could be very 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 few percentage எடுத்துட்டீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 5%. ஆனால் ஆல் ஹோம் மேக்கர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறது, அவங்க சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எடுத்து வைக்கிறதுலேருந்து மேபி மூவில தான் பார்த்தான்னு நினச்சிக்க வேணாம். மூவில பார்க்கறத விட அது மட்டும் இல்லை, கோவிட்ல எத்தனை பேர் செஃப்பா மாறல. பிஸாலேருந்து இட்டாலியன்லேருந்து மெக்சிகன்லேருந்து எல்லா ஒரு டிஷ்ஷும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி தரணும். சமைச்சது கூட பெருசு இல்லைங்க, வீட்லயே ஒர்க் பண்ற ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இருக்க ஹஸ்பண்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு 4 o'clock டீ, 11:30 டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் யோசிக்கணும் பண்ணிருக்காங்க. திங்கிங் என்ன சமைக்கணும், ஏதாவது சமைச்சு கொடு. அந்த ஏதாவது ஒரு வேர்டு இருக்குல்ல, அதை ஃபில் பண்றது யாரு? அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் ஒய்ஃப்க்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அதுவே பெரிய ப்ரெஷர் ஆகுன்றது தெரியாது பாவம். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஆப்ரேஷன், அம்மா நீ வந்து எனக்காக ஷூ பாலிஷ் பண்ணி வச்சியே, அம்மா எனக்காக நீ பிடிச்ச டிஷ் பண்ணிருக்கே, தேங்க்யூ, ஒரு கிஸ். இதுல எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் ஒரு அம்மாக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட, ஓகேம்மா தேங்க்ஸ், எனக்காக நீ இது பிடிச்ச டிஷ் பண்ணி கொடுத்த எக்ஸெட்ரா. அது கூட சொல்றாங்க. இப்போ nowadays many people saying நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல பழகிருக்காங்க. ஸ்டில் அதையும் தாண்டி நிறைய விமன் என்ன நல்லா இருக்குன்னு சாப்பிடும்போது சொல்றேன், நல்லா இல்லைன்னு சொல்றேன், அதுக்கான எஃபர்ட் போடுறது இல்லையே. நல்லா இருக்குன்னு சொல்ற அதே வாய் நல்லா இல்லை, உப்பு அதிகமா இருக்குன்னு அப்படியே வச்சுட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தூக்கி போடுறவங்க இருக்காங்க. அதே கஷ்டப்பட்டு தானே பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ தேர் உங்களுக்கு. அண்ட் எல்லாத்தையுமே வந்து இப்படி பண்றதுனால பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது அவங்க பழக்கமாயிடுச்சு. இது வந்து அடுத்தவங்க தப்பே சொல்ல முடியாது. நான் வந்து வீட்டில் இருக்க, நான் பண்றேன், பெர்ஃபெக்டா பண்ணணும், என்னோட வீட்டை வந்து நீட்டா வச்சுக்கணும், ரொம்ப இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. தே themselves are pushing themselves ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜ்க்கு புஷ் பண்ணிட்டு போறாங்க. உடம்பு முடியலன்னா கூட எனக்கு வந்து வீடு இப்படிதான் இருக்கணும், இந்த டைம்ல தான் நான் துணி துவைப்பேன், இந்த பரவாயில்லையே ஒரு நாள் குப்பையா இருக்கட்டும், நம்ம வீடு தானே, நம்ம வச்சுக்கலாமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. கில்ட் அண்ட் லோன்லினஸ். அதே மாதிரி இந்த பெர்ஃபெக்ஷன் தான் பெரிய ப்ராப்ளம்.